இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கலாம், இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் வாங்கின பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஃப்ரீலான்சிங் மூலமாக இந்த 4 இயர்ஸில் கிட்டத்தட்ட 50 lakhs ஏர்ன் பண்ணியிருக்கேன், விச் இஸ் நத்திங் பட் 4460 டேஸில் நான் ஏர்ன் பண்ண மணி. இவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் நான் மணி. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு என்ன சொல்லித்தர நான் விரும்புகிறேன், என்ன நான் லேர்ன் பண்ணன்றதை சொல்ல போகிறேன். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக இதில் எந்த ஒரு விஷயங்களுமே எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல போகிறதில்ல. ஒரு சின்ன பையனாக உள்ளே என்ட்ரானேன், அந்த மாதிரி என்ட்ரு ஆகிட்டு இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே நிறைய ஏமாற்றம், நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டேன், யார்கிட்ட எப்படி பேசணுன்றதை கற்றுக்கிட்டேன், எந்த கிளைண்ட் எப்படி இருப்பாங்கன்னு கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய ஒரு சில மைன்யூட்டான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தம் டீச் பண்ணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லா விஷயத்தையும் நம்ம லேர்ன் பண்ணுறது மூலமாக வராது, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணாதான் நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் ஆனேன். எந்த பேசிக்லனா என்னோட ஸ்டார்டிங் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஃப்ரீலான்சிங்குள்ளே கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர் லெவலாக காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது என்ட்ரானேன். இந்த காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போகிறதுக்கு ஸ்டேஜ் தான் எனக்கு கம்ப்ளீட்டாக புரிய வந்துச்சு. ஓகே, நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப லோவாக இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியாது. ரொம்ப லோவாக இருக்குது. நம்மளால் காலேஜ் ஃபீஸு கட் பண்ண முடியாது. நம்மளோட அடிக்கடி வெளியே வர நின்று இருக்கோம் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க ஒரு பையனாக இருந்துட்டு இருந்தேன் நான் காலேஜில். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரே ஒரு மோட்டோ தான் இருந்துச்சு, நம்ம காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ப்ளேஸ் ஆகணுன்ற ஒரு மென்டாலிட்டி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி நம்ம காலேஜ் படிக்கும் போதே நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற கெப்பாசிட்டியை உருவாக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அப்படி நான் சூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரீலான்சிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. நத்திங் பட் நம்ம ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ண போகிறோம், அது சர்வீஸாக ப்ரொவைட் பண்ண போகிறோம், அது நம்ம மணி தர போகிறாங்க, அப்படி தான் தோணுச்சு. ஸோ இந்த ஸ்கில்லை நம்ம வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், என்னால் எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியும், என்னை யார் நம்பி காசு தருவான்ற மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு. ஒன்றுமே யோசிக்காமல் நம்ம லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து எனக்கு வெப்சைட்ஸ் பொதுவாக எனக்கு வெப்சைட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வெப்சைட் டெவலப் பண்ணி தரலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். இந்த வெப்சைட் டெவலப் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு வந்து நிறைய சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் இஷ்யூவாக இருக்கட்டும், ரொம்ப ப்ராப்பராக நெட்வொர்க் கிடைக்காது. ஒரு ப்ராட்பேண்ட் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் அது இல்லாமல் நம்மளால் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் நெட்வொர்க் இருந்தாலே போதுன்றதை லேட்டராக புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் மட்டும் நெட்வொர்க் யூஸ் பண்ணி நெட்வொர்க் வச்சு கனெக்ட் பண்ணேன். ஒரு லேப்டாப் இருந்தால் போதும்னு நினச்சேன். அது ரொம்ப ஹை எண்ட் இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதெல்லாம் இல்லை, தேவையில்லை. லோ எண்ட் ஹெச்பி லேப்டாப் தான் வச்சுருந்தேன். ஓகேங்களா? தட்ஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் மாதிரி தான் அது கணக்கு. அந்த லேப்டாப் வச்சு தான் என்கிட்ட இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து ஏதாவது நம்ம ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணோம். வெப்சைட் டெவலப் பண்ண முடியுது அப்படின்ற ஸ்கில்லை லேர்ன் பண்ணோம். நம்ம வெப்சைட் பண்ணி கொடுப்போமே, நம்ம அப்போ தான் கரெக்டாக வந்து கோவிட் ஹிட்டாச்சு. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே ஸ்டார்ட் பண்ணது தான் கொஞ்சமாக எனக்கு வந்து எல்லா ப்ராசஸும் புரிய வந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசும்போது, கோயம்புத்தூரில் இருக்கார் அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி. அவர் வந்து என்கிட்ட லிட்டரலாக வந்து கேட்குறாரு, நீங்கள் யார் கிளைண்ட்டுக்கிட்ட ஒர்க் பண்ணதில்ல, ஆனால் நீங்கள் பண்ண வெப்சைட்லாம் டெமோ காமிச்சா ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் நான் தான் உங்களோட ஃபஸ்ட் கிளைண்ட்னு சொல்கிறேன், எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டார். ஓகேங்களா? ஆனால் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க ஒத்துக்கல. ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஐஃபோன் வேல்யூ இருக்கிற ஒன்று எப்படி ஃப்ரீயாக தர முடியும் அப்படின்ற ஒரு கொஷின் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டுன்ற ஒரு வேல்யூவேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லான வேல்யூவேஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு ஃப்ரீயெல்லாம் பண்ணி தரல, நான் வந்து ஒரு வேல்யூவே கோட் பண்ணேன், அவங்க ஒத்துக்கல. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்கில் லேர்ன் பண்ணதுக்கப்புறமும் கூட என்னால் வந்து 2019-20 டைமில் என்னால் பெருசாக கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண முடியல. சரி, ஓகே, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து என்னோட ஜாப்பனீஸ் ஸ்கூல் கிளைண்ட் கிடைக்கிறாங்க காலேஜ் படிக்கும்போது. ஸோ அந்த ஜாப்பனீஸ் ஸ்கூல் கிளைண்ட்டுக்கு வந்து அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஜாப்பனீஸ் ஸ்கூல் வச்சிருக்காரு. அவருக்கு நான் வெப்சைட் டெவலப் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். அவர் பேசணும் பிடிச்சிருக்கு, நான் டெமோ வெப்சைட் காமிக்கிறேன், அதுவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்த செகண்டே அவர் எனக்கு ஒத்துக்கிட்டாரு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ருபீஸ் நான் கேட்டேன். அந்த 10,000 ருபீஸ் உடனே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார். வெப்சைட்டை டெவலப் பண்ணி அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டேன். ஸோ இது எனக்கு டெவலப் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் தான் ஆச்சு. அதுக்கு மேலே தேவைப்படல. 2 வீக்ஸில் நான் டெலிவரி பண்ணிட்டேன் வெப்சைட்டை. அதுக்கப்புறம் அவர் ஸ்கூல் நல்லாவே போயிட்டுருக்கு, அந்த ஜாப்பனீஸ் ஸ்கூல். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 10,000 ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட நிறைய கிளைண்ட் ஆச்சு. 1-2 ஆச்சு. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டு, வெட்டிங் ஈவெண்ட்டு, இன்டீரியர் டிசைனிங்கு, நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. என்னோட ரேஞ்ச் ஸ்டார்டிங்கில் 10,000 வாங்கினேன், 20,000 வாங்கினேன், 15, 30, 40,000 நான் மேக்ஸிமம் வாங்கினேன் இந்தியன் கிளைண்ட்டுக்கிட்ட, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கிட்ட வாங்கினேன். ஸோ இதில் நான் பார்க்கும் போது இதில் நிறைய ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, கம்மியாக சார்ஜஸ் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்மி சார்ஜஸ் வாங்குறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் நம்ம வந்து ஒரு பிகினர் லெவல் ஸ்டேஜஸ் தான் இருக்கும். ஒரு 2-3 கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்க வருவாங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்றதை காமிக்காமையே இருந்துகிட்டு இருப்பேன். பட் ஒரு சில டைம் கிளாஸஸ் டைமில் அவங்க காண்டாக்ட் பண்ணணும்னா அவங்க சப்போஸ் அட்டன் பண்ண முடியாதுல்ல காலேஜ் படிக்கும் போது. ஸோ அந்த டைமில் ஏதாவது சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். பட் ஒரு சில கிளைண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதில் எந்த ஒரு விஷயம் இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட விஷயம் தான் முக்கியம், வெப்சைட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ ஓகே, எல்லாருக்கிட்டையும் நம்ம எல்லாத்தையும் உளறிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் இது தேவையான விஷயங்களோ அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணால் போதும். விச் இஸ் நத்திங் பட் ஒர்க் ரிலேட்டடாக, இந்த வெப்சைட் ரிலேட்டடாக ஷேர் பண்ணால் அது மட்டும் போதும். அதை தாண்டி நம்ம வந்து பர்சனல் லைஃப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்றது கொஞ்சம் புரிஞ்சுட்டு, எவ்வளோ தான் லீனியண்ட்டாக பேசினாலும் அது நம்மளோட ஃபினான்ஷியலில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு அப்புறமா தான் புரிஞ்சுது. நானும்
ஒரு நல்ல ஜாலியாக பேச ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே ஏன் இவ்வளோ தூரம் கேட்குறன்ற ஒரு பேச்சு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ஓகே, தட் இஸ் பெட்டர் அப்படின்றத ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் அடுத்தடுத்த கிளைண்ட்டை ஷிஃப்ட் ஆகிட்டு பேமெண்ட் இனிஷியல் பேமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே வாங்கிட்டு இப்படி தான் வந்துட்டு இருந்தேன். ஒரு 10,000னா 5,000 பேமெண்ட் வாங்கிட்டு மீதி 5,000 பண்ணிட்டு இருந்தேன். லேட்டராக நான் வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இதில் கூட யூடியூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு இந்தியன் கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். யூஎஸ் கிளைண்ட்ஸில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $700 $800 கொடுத்தாங்க. டேக் பட் 60,000 70,000 ஒரு வெப்சைட்லாம் சார்ஜ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த கிளைண்ட்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணி இன்ன வரைக்குமே இந்த யூஎஸ் கிளைண்ட்ஸ்லாம் என் கூட இன்ன வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க்ஸ் அவங்க வெப்சைட்ஸ்லாம் நான் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஸ்டில் தேர் இன் டு மை கான்டாக்ட். இன்னமும் அவங்க வந்து என் கூட கிளைண்ட்டாக தான் இருக்காங்க. ஓகேங்களா? கான்டாக்ட் பண்ணல, கிளைண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நடுவில் ஒரு சில கிளைண்ட்ஸை கூட நான் கிராஸ் பண்ணி வந்தேன். அந்த கிளைண்ட் யாருன்னா நான் ஆல்ரெடி இதை ஷேர் பண்ணியிருப்பேன். நான் லாஸ் பண்ண ஒரு ₹25,000 ஒரு கிளைண்ட். அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ₹80,000 நான் வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் 2வது வெப்சைட் கேட்டார். ஓகே, ₹80,000 கொடுத்துட்டாரு, இது கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு நம்பி ஒரு அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு மீதி ₹25,000 மட்டும் அப்புறமா தரேன்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, ஓகே, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு ஒர்க்ஸ்லாம் முடிச்சிட்டேன், எல்லாமே கொடுத்துட்டேன், சப்மிஷன் எல்லாமே கொடுத்துட்டேன். ஈவன் தோ அவர்கிட்ட என்னால் கான்டாக்டே பண்ண முடியல. அவர் வந்து இந்த கொலம்பியா, நார்த்தன் கொலம்பியா அந்த மாதிரி சைடில் அவர் இருக்கார். அவர்கிட்ட நான் பேச ட்ரை பண்ணுறேன், ஆனால் கான்டாக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அவனை பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் காணா போயிட்டார் அவர். ஸோ என்ன தான் அவர்கிட்ட அக்ரிமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள இருந்தால் கூட வேலை செய்யும். ஒன்றும் பெருசாக பண்ண முடியும், எக்ஸ்போஸ் தான் பண்ண முடியும். இப்போ தவிர நம்ம மணி கலெக்ட் பண்ண முடியும்னா பெருசாக பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு. ஓகே, ஈவன் தான் நம்ம கூட ஒரு நல்ல நெருங்கி பழகிற கிளைண்ட்டாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு 70% ஆஃப் தி பேமெண்ட்டை வாங்கிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கை, இல்லாட்டி 50% ஆஃப் தி பேமெண்ட்டை வாங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ண முன்னாடியே டெமோ வெப்சைட்ஸை காமிச்சு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம். ஏன்னா ஒரு சில டைமில் இதுவும் நடந்திருக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். நான் வெப்சைட் டெவலப் பண்ணுறது முன்னாடியே வெப்சைட் டெமோ காமிச்சிருவேன், ஓகேன்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வெப்சைட் பண்ணால் இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது இன்னும் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் போகும். ஒரு கிளைண்ட்டினா ரொம்ப நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அடுத்த கிளைண்ட்டிட்ட எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஷின்ஸும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கிளைண்ட்டிட்ட ரொம்ப நாளாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு திட்டமாக பண்ணுறதே போதும். கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு விஷயம். நெக்ஸ்ட் இந்த பேமெண்ட் விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். மோஸ்ட் ஆஃப் தி பேமெண்ட் இந்தியன் கிளைண்ட்ஸ்க்கு நான் கூகுள் பே தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு நான் பேபால் அப்படின்ற ஒரு ஆப் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பேபால் ஆப் ஓகே, எல்லாருக்கிட்டையும் மோஸ்ட்டாக எல்லா யூஎஸ் கிளைண்ட்ஸ்கிட்டையும் இருக்கும். ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த 10,000 20,000 கிளைண்ட்ஸ்லாம் ஆன்போர்ட் பண்ணுறாங்கன்னு நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் யூடியூப்பில். இப்போ கூட ரீசெண்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்து ட்ரெஸ் ஷாப், நெக்ஸ்ட் வந்து ஜுவல்லரி ஷாப், இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் ஆன்போர்ட் பண்ணிட்டேன். 20,000 15,000 வாங்குறேன். அந்த பேமெண்ட்டுக்கு நீங்கள் சொன்ன மெத்தட் கூகுள் பே தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூகுள் பே மோர் தென் இனஃப் இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட. ஸோ அதுவே ரொம்ப வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஆனால் ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க, நான் டிசைன்ஸை பார்த்து ஓகே சொல்கிறேன், எனக்கு ஃபைனலாக கொடுத்து அவுட்புட் கொடுத்துருங்க, எனக்கு ஐடி பாஸ்வேர்ட்லாம் எல்லாமே கொடுத்துட்டு எனக்கு ஃபுல் கிரெடென்ஷியல் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறேன். அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அது வந்து ஸ்கேம்னு சொல்லியிருக்கேன். இன்னும் சிலங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஃப்ரெஷர் தானே, நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டால் மட்டும் அதிகமாக தரேன், ஆனால் அது வரைக்கும் என்னால் எதுவுமே தர முடியாதுன்னா அப்பயும் உங்களை ஏமாற்ற தான் போகிறாங்கன்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. நான் இன்னும் தான் கிளியர் கட்டாக நான் சொல்லி கொடுத்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கிராஸ் ஓவர் பண்ணி வராங்க. ஆனால் என்னோட சப்போர்ட் கூட இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக அதை கிராஸ் பண்ணிடுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் பார்க்குற யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற எல்லாருமே ஒரு ஃப்ரெஷர் கேட்டகரிக்குள்ளே தான் இருப்பீங்க. ஸோ அதனால் நான் இதை வந்து உங்ககிட்ட பப்ளிஷ் பண்ணுறேன், உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் தான் இந்த 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்கிறீங்களோ அந்த பேமெண்ட் உங்களுக்கு தாராளமாக கண்டிப்பாக கிடைச்சிரும். நீங்கள் ஓரளவுக்கு டவுட்ஃபுல்லாக உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னா அந்த பேமெண்ட்டோட இன்னும் நல்லா குறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன வெப்சைட்டாக இருந்தால் கிளைண்டாலும் சரி, லெஸ் தென் 10K or 12K நீங்கள் பண்ணவே தேவையில்லை. அதான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தரீங்க, ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ஸ்கில்லுக்கான வேல்யூஷனை புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு சில குட்டி குட்டி டவுட்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து காலில் பேசலாமா இல்லை மீட்டிங்கில் தான் கூப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீட்டிங் கூப்பிடுங்க. மீட்டிங் கூப்பிடுறது இன்னும் பெட்டர். ஏன்னா ஓகே, ஒரு ஆள் நேரில் பார்த்து நம்ம மீட்டிங்கில் ஜூம் காலில் பேசுறது, கூகுள் மீட்டில் பேசலாம், இன்னும் ஓகே, அது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜஸாக நம்மளுக்கு தரும். ஸோ அது நல்லாவே புரிஞ்சுச்சுங்க. கூகுள் மீட் பெஸ்ட்டு, யூஎஸ் கிளைண்ட்ஸ்னால் ஜூமை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ப்ளஸ் எங்ககிட்ட நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணால் நீங்கள் இந்த ஸ்கில் பேஸ்டோட வேல்யூ புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்கில் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ன்றது அவ்வளோ ஒரு வேல்யூவேஷனான ஸ்கில்லு.
ஸோ இந்த ஸ்கில்லுக்கு எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வேல்யூ கொடுங்க. அதோட லோவாக நீங்கள் அதோட டீக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க அந்த ஸ்கில்லை. ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் தான் எனக்கும் லேர்ன் பண்ணணும், நான் மற்ற ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக நீங்கள் மற்ற ஸ்கில்ஸை ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் ஈவென்ச்சுவலி நான் உங்ககிட்ட ப்ரிஃபர் பண்ணுற ஸ்கில் இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில். எஸ், இதுக்கு இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லுக்கு எந்த ஒரு கோடிங்கும் தேவையில்லை. HTML, CSS, JavaScript எதுவுமே தேவையில்லை. நீங்கள் கோடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ண முடியும். நீ நினைக்கலாம் அது எப்படி ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரொஃபஷனலாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் அவங்கவுங்க கிளைண்ட்ஸுக்கு 1 வீக்கில் படித்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வெப்சைட்ஸ் தான். ஸோ இந்த ஸ்கில் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இதை லேர்ன் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன் ப்ராசஸில் கரண்ட்டாக லாஸ்ட் பேட்ச் வரைக்குமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு சாலிடான ப்ரூஃப் இருக்குது. நான் பர்சனலாக இதே ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண முடியுது அப்படின்றதுக்காக இன்னும் நிறைய ரிவ்யூஸ்லாம் நான் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆப்வியஸாக நான் எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது யூடியூப்பில். ஸோ இவ்வளோ நாளாக ஒரு ரிவ்யூஸை போட முடியுதுன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸால் ஒர்க் அவுட் பண்ண முடியுது, அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸால் வந்து மணி ஜென்ரேட் பண்ண முடியுது இந்த ஸ்கில் யூஸ் பண்ணி. ஸோ இதை நான் ஹைலி ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் மற்ற ஸ்கில்ஸாலும் மணி ஜென்ரேட் பண்ண முடியும். பட் கம்பேரிட்டிவ்லி இது நல்லாவே பண்ண முடியுது. ஏன்னா இதுக்கு நான் காம்படிஷன்ஸ் ரொம்ப கம்மி, டிமாண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, பீப்புள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, நம்மளோட இந்த வெப்சைட் டெவலப் பண்ணி தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் இதை சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்லிக் கொடுக்குற மெத்தட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக கிளைண்ட்ஸை ஃபாஸ்ட்டாக ஆன்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியன் கிளைண்ட்ஸை. ஸோ அதுதான் ஒரு மெயினான பாயிண்ட்டு. நீங்கள் இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் லேர்ன் பண்ண நினச்சாலோ, இல்லாட்டி எப்படி இந்த இந்தியன் கிளைண்ட்ஸ் US கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணணும், என்ன மாதிரி லேர்ன் பண்ணி எப்படி அவங்க கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணுன்ற மெத்தட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் லேர்ன் பண்ணுச்சுன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்கில்லையும் லேர்ன் பண்ணிக்கலாம். நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லையும் நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது டெஃபினட்டாக என்னோட கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப்லேருந்து ஃபஸ்ட் பேட்ச்லேருந்து 14th பேட்ச் வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவங்கள எடுத்து கொஞ்சமாக எடுத்து ட்ரெயின் பண்ணி கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ண வச்சு அவங்கள மணி ஜென்ரேட் பண்ண வச்சிருக்கேன். நீங்கள் அப்கமிங் பேட்ச்சில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இப்போ முடியாது. ஏன்னா இப்போ பேட்ச் க்ளோஸில் இருக்குது. மேபி அதுக்கப்புறம் ஒரு பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நீங்கள் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணலாம். அடுத்த லான்ச் வரும்போது அதை சொல்லுவோம். ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ப்ளஸ் நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் அங்கே இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர். அதில் எனக்கு குரூப் லிங்க் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ளஸ் நீங்கள் யோசிக்கலாம், எப்படி கிளைண்ட்ஸை ஃபாஸ்ட்டாக ஆன்போர்ட் பண்ண முடியுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு மெத்தடாலஜி நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம் ப்ளஸ் அதோட நம்ம கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 20,000 30,000 கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மெத்தடாலஜி ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள்.